நீங்கள் என்னடா இந்த வாழ்வுரிமை கட்சின்னு ஏதோ ஒரு மஞ்சள் பச்சை சிவப்பு கொடி பறக்குது, யாரோ பண்ருட்டிலேருந்து வேல்முருகன் ஒரு எம்எல்ஏ வராராம், எதுக்கு வராரு அப்படின்னா இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை பறிபோகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும், இருக்கின்ற நம்முடைய உரிமைகள் அழியாமல் மாற்றவன் அபகரித்து கொள்ளாமல் பாதுகாப்பதற்கு போராடுவதும் இழந்த உரிமைகளை மீட்பதற்கும். அப்போ இழந்த உரிமை என்ன? நம்ம கச்சத்தீவு, நம்ம அந்தோணியார் கோயில், இந்த ராமேஸ்வரம் மக்களும் நம்முடைய தங்கச்சி மடம் நம்முடைய மண்டபத்து மக்களும் போய் நீங்கள் அந்தோணியார் கோயிலை வழிபட்டுட்டு வரலாம், மீன் பிடிச்சிட்டு வலையை உலர்த்தலாம், காய வைக்கலாம், ஓய்வெடுக்கலாம், எல்லா உரிமையும் இருந்துச்சு. என்ன கூட நிறைய பேர் நீ வன்னியர் தானன்றாங்க. இங்கே இந்த தென் மாவட்டங்களில் பல என்னுடைய இரத்த உறவுகளே இன்னமும் மீன் பிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த அந்தோணியார் கோயிலுக்கு அந்த சிலையை கொண்டு போய் வச்சவரே ஒரு படையாட்சி தான். அவர் யார்? அவருடைய குலத்தொழில் என்ன? மீன்பிடி தான். அப்போ எனக்கு மீனவர்கள் கூட என்ன சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு தலைவர் எனக்கு பட்டம் கொடுத்தாரு இல்லை, அந்த மாதிரி எனக்கு ஒரு ரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது, மீனவர்களுக்கும் எனக்குமான ஒரு பாண்டிங் இருக்கிறது, ஒரு உள் உணர்வு இருக்கிறது. நாம் எல்லாம் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள். அவரவர்கள் செய்கிற தொழிலை வைத்து இவர்கள் மீனவர்கள், இவர்கள் விவசாயிகள், அவர்கள் பறையரு பல்லரு ஆதி ஏதோ வச்சுக்கிட்டான். ஆனால் என்னை பொறுத்த வரையில் இந்த மண்ணில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் ஏதோ ஒரு பகுதியை, ஒரு 10 கிராமத்தை அல்லது ஒரு 10 தெருக்களை ஒவ்வொரு சமூகம் ஆட்சி செய்த சமூகம் தான். இப்போ எப்படி நம்முடைய கடற்கரை மீனவர் கிராமங்களிலே இன்றைக்கு ஊர்களிலே நாட்டாமை என்று இருக்கிறதோ, ஊர் தலைவர் என்று இருக்கிறதோ, பொதுவான அமைப்புகள் இருக்கிறதோ, அதுபோன்று அந்த காலத்தில் 10 ஊர் 20 ஊர் 50 ஊரை ஆட்சி செய்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அன்னைக்கு நம்முடைய பண்பாடு, மொழி, கலை, கலாச்சாரம் எல்லாம் காக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? ராமேஸ்வரத்தில் நடந்துச்சா என்னன்னு தெரியல, இப்போ நம்ம ஊரில் நடக்குது. அதுக்கு பேர் என்ன? ஹாப்பி ஸ்ட்ரீட். என்ன ஸ்ட்ரீட்டு? ஹாப்பி ஸ்ட்ரீட். உங்கள் ஊரில் நடந்துச்சா? இங்கே இருக்கிற எந்த முகமும் போயிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த மும்பையிலேருந்து வந்தவன், கேரளாவிலேருந்து வந்தவன், கர்நாடகத்துலேருந்து வந்தவன், பெங்களூர்லேருந்து வந்தவன், டெல்லியிலேருந்து வந்தவன், பீகார்லேருந்து வந்தவன், உத்தரப்பிரதேசில் வந்தவன் எல்லாம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் போய் நின்றுக்கிட்டு பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு குவார்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு வயசு பொண்ணை பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சி ஆடுறான். அப்புறம் அங்கே கை வச்சுட்டான் இங்கே கை வச்சுட்டான்னு சண்டை, அது அப்புறம் சாதியாக பற்றிக்கும். ஆக இந்த பண்பாட்டு கலாச்சார சீரழிவை இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தான். 234 எம்எல்ஏக்களிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, என் தமிழ்நாட்டு வீதிகளிலே எங்களுடைய தமிழ்ச்சி வாழ்ந்த இந்த மண்ணில் எங்கேயோ இருந்து வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரைகுறை ஆடையை போட்டுக்கொண்டு மிக மோசமான பாடல் வரிகளுக்கு குத்தாட்டம் போடுகின்ற ஒரு மாபெரும் பண்பாட்டு சீரழிவை தடை செய்ய வேண்டும் என்று பேசிய ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. பேசிய ஒரே எம்எல்ஏ நான் தான் பேசினேன்.